இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற முன்னாள் முதலமைச்சர், அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சதாசிவம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் தெற்கு பகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு வந்த செய்தி எல்லாம் இப்போ இந்த பேலட் ஓட்டு இருக்குல்ல, அந்த பேலட் ஓட்டு எல்லாம் அரசு அதிகாரிகள்லாம் ஓட்டு போடுறது. அதில் வந்த செய்தியை பார்த்தா 90 விழுக்காடு பேலட் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் போட்டிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முடிவு பண்ணிட்டாங்க அரசு ஊழியர்கள்லாம். ஏன்னா எந்த துறையும் ஸ்டாலின் விட்டு வைக்கல. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டார். கல்வி இன்னைக்கு எடுத்துக்கங்க, கடைசியில் இருக்குது. 208 பள்ளிக்கூடத்தை மூடுற ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம். 4800 பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார். ஒரு மருத்துவ கல்லூரி கூட 5 ஆண்டுகளை கொண்டு வர முடியாத துப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் 11 அரசு மருத்துவ கல்லூரியில் கொண்டு வந்தார்.